வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். நான் பாதிப்புக்கு உள்ளன நோய் என்னான்னு நெறைய பேருக்கு தெரியாது. நுரையீரல்ல பாக்டீரியா, வைரஸ் தீவிரமான தொற்று ஏற்பட்டது. கஞ்சகம் மருத்துவமனை ஓமலூரில் இருக்குது. நுரையீரல் தொடர்பான எல்லா சிகிச்சையும் இருக்கு. அது பற்றி கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்பியத தொடங்குறேன். உங்கள் நுரையீரல் ஒவ்வொரு நொடியும் அமைதியாக உங்களை உயிருடன் வைத்திருக்கிறது. மோசமான நுரையீரல் ஆரம்ப அறிகுறிகள் தெரிந்தவுடன் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வது ஆபத்தை தடுக்கும். இப்போது நீங்க எல்லோரும் உங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்தில் அக்கறையா இருக்கவே இந்த பதிவு. அறிகுறிகள் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். படி ஏறும்போதோ லேசான வேலையிலோ மூச்சு திணறல் இருக்கா? ஜாக்கிரதை, இது நுரையீரல் பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம். புகைப்பிடிக்காதோர் கூட கவனிக்கவும். ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி, நுரையீரல் நோயின் ஆரம்பம் உட்பட தொடர் இருமலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். 8 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இருமல் நாள்பட்டதாக கருதப்படுகிறது. அது வறண்டு உடைந்து அல்லது தொடர்ந்து சளியை வெளியே கொண்டு வந்தால் அது ஆழமான நுரையீரல் பிரச்சனையை குறிக்கலாம். சுவாசப்பாறை குறுகினால் மூச்சு திணறல் வரும். மூச்சு இரைச்சல் கேட்கலாம். இந்த அறிகுறி பெரும்பாலும் ஆஸ்துமா, சிஓபிடி அல்லது நுரையீரல் காற்றோட்டத்தை பாதிக்கும் ஒவ்வாமை எதிர்விளைவுகளில் காணப்படுகிறது. மார்பு இறுக்கம் அசௌகரியம் நுரையீரல் பாதிப்பை குறிக்கலாம். கூர்மையான வலி இதய பிரச்சனையாக இருக்கலாம். அடிக்கடி சளி, மூச்சுக்குழாய் அழற்சி, நிமோனியா வந்தால் நுரையீரல் நோய் இருக்கலாம். நுரையீரல் பலவீனத்தால் தொற்று வரலாம். உங்கள் நுரையீரல் உங்கள் உடலுக்கு எரிபொருளாக ஆக்சிஜனை வழங்குகிறது. அதிக உடல் செயல்பாடு இல்லாவிட்டாலும் கூட நுரையீரல் ஆக்சிஜன் அளிக்கிறது. குறைபாடு சோர்வையும் கவனமின்மையையும் ஏற்படுத்தும். நுரையீரல் வீக்கம் அல்லது மூச்சுக்குழாய் அழற்சி இருக்கலாம். இருமல், சோர்வுடன் எடை குறைந்தால் நுரையீரல் நோய் இருக்கலாம். சுவாசக் கோளாறுகளால் தூக்கத்தில் மூச்சு திணறல் அல்லது குரட்டை வரலாம். இது நுரையீரலை பாதிக்கும். உடல் பாதிக்கப்படும்போது உங்களுக்கு தகவல் கொடுப்பதுதான் அறிகுறிகள். உடல் கூறுவதை மதிப்போம், உயிரை காப்போம். வணக்கம், நான் ஏனாதி பூங்கதிர்வேல், நிறுவனர், கஞ்சகம் மருத்துவமனை. நுரையீரலில் ஏற்படும் சகல நோய்களுக்கும் பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளுக்கும் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் 2 மூலிகைகள் உண்டு. நாங்கள் காலங்காலமாக பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான நோயாளிகளை காத்துள்ளோம். அந்த 2 மூலிகைகளின் பெயர் ஒன்று விழுதி, மற்றொன்று துளசி வகையை சேர்ந்த பேய் துளசி, காட்டுத் துளசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 மூலிகையும் நாகப்பாம்பின் விஷத்தையே முறிக்கக்கூடியது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. மூளையில் உள்ள கட்டிகளை கூட கரைக்க வல்லது. பாதிப்புக்கு ஏற்ப கூடுதல் சிகிச்சைகள் மற்றும் மூலிகைகளும் பயன்படுத்தப்படும். தேவைப்படுவோர் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு செய்தி அனுப்பவும். முன்பதிவு செய்துவிட்டு நேரில் வரலாம். சிறிய அளவில் பாதிப்பு இருந்தால் வீட்டிற்கே மருந்து அனுப்பப்படும். தங்குமிடம் உண்டு. சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி மருத்துவர்கள் உங்களுக்கு உள்ள நோயின் தாக்கத்தை முழுமையாக ஆராய்ந்து முழுமையாக குணப்படுத்துவார்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.